பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை சாலமோனின் நீதிமொழிகள் அதிகாரம் 8 வசனம் 17 முதல். இந்த அதிகாரத்திலே நாம் எப்படி ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நாளை நாம் எல்லாரும் ஓய்வு நாள் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஞாயிறு ஆராதனை நாம் நேரத்தோடு செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இதில் அழகாக சொல்கிறாரு. அந்த 17ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமில்லை, எல்லா நாட்களிலும் நாம் எப்படி ஆண்டவரை தேட வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு வசனம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் நாம் ஆண்டவரை தேடணும்னு சொன்னால் ஆண்டவரை நாம் கண்டடைவோம். இன்றைய நாள் பொழுதில் நாம் எப்படி இருக்கிறோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் முடித்து விட்ட பிறகுதான் வேதாகமத்தை ஒரு சிலர் எடுக்கிறார்கள். ஒரு சிலர் அதிகாலையிலே முழங்கால் படிட்டு ஜபித்து அந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்தில் துவங்குவது உண்டு. அப்படி தொடங்குவர்களுக்கு அந்த அதிகாரத்தில் 20 அந்த வசனத்தில் படிக்கிறேன் பாருங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பெலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. ஆண்டவர் அழகாக சொல்கிறார், உன்னுடைய எல்லா வருமானத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். பொண்ணு வெள்ளியை பார்க்கிலும் பெலன், நமக்கு நல்ல பெலனை கொடுப்பாராம். பெலன் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும். அதில் அழகாக சொல்கிறார், ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் நான் உனக்கு தருவேன். எப்படா அப்படின்னு சொன்னால், சகலமும் நான் உனக்கு எப்போ கொடுப்பேன்னு சொன்னால், அதிகாலையில் நீ என்னை தேடும்போது என்னை கண்டடைவாய். நீ என்னை கண்ட பிற்பாடு உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளில் நாம் தீர்மானம் பண்ணுவோம். நாளை பொழுதில் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாம் ஆண்டவரை அதிகாலையில் தேடுவோம். ஒவ்வொரு நாளும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் சொல்லலை, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நாம் அவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி அந்த நாளை நாம் துவங்கும் போது அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நாளில் நமக்கு எல்லா வித ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், அந்த வேதத்தின் வார்த்தை பொய் அல்ல. இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவம் இந்த வேதத்தில் இருக்கிறது. இப்போ சமீப காலமாக நடக்கிற இஸ்ரேல் டு ஈரானுடைய அதனுடைய 2ஆம் வருகைக்கான அந்த போர் அங்கே இஸ்ரேல் தான் ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆரம்பிச்சிருக்குது. காலம் சமீபமாக இருக்கிறது. நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிகாலையில் கர்த்தரை தேடும்போது நாம் கண்டடைவோம். சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.